மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். சார், வேலூர்ல இப்போ வந்துட்டு நிர்வாகிகள் சந்திப்பு. இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்ல பெரிய கட்சி விஜய் கட்சி தான், பாக்கி எல்லாம் லெட்டர்பேட் கட்சி. அப்ப விஜய்க்கு தான் இந்த நெருக்கடி கொடுக்கணும்னே உருவாக்கப்பட்ட சட்டமா அது இருக்கு. இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க 5000 பேரா மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த 5000 பேர் நீங்கள் பார்க்கும்பொழுது அது தொலைக்காட்சிகள்லையோ யூடியூப்லையோ எத்தனையோ கோடி பேர் இது பார்க்க போகிறாங்க. ஆனால் கூட்டத்தை திரட்டுவதுங்கிறது இங்கே வந்து ஒரு மாசாக பார்க்கப்படுது. இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, அப்போ ஒரு பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை அது உருவாக்கும்னு நம்புகிறாங்க. அதுக்கு வேணா அது பயன்படலாமே தவிர, நான் மக்கள்கிட்ட போய் என் கருத்தை சொல்லணும், நான் பேசுகிறத மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஊடகங்கள் பார்த்து. ஓகே, இப்போ வேட்பாளர் நியமனம் எந்த தொகுதியில் விஜய் நிற்க போறாருங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கு. 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான். நிறைவா விஜயோட பேச்சு ரொம்ப தெளிவா, ரொம்ப அட்டாக் பண்ணி, ரொம்ப எளிமையா மக்கள் கிட்ட வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி பேசியிருந்தாரு. அவருடைய பேச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்காரு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த முறை ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு கோலை நோக்கி போறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. இந்த அன்றாட அரசியலை நீங்க பேசணும். அதை விட்டுட்டு மேலோட்டமா ஒரு அரசியல் பண்றதுங்கிறது எந்த காலத்திலையும் எடுபடாதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதுதான் சரியான அரசியல் தலைமையா இருக்க முடியும். சும்மா மேலோட்டமா ஒன்று பேசுறது எந்த காலத்திலும் செல்லுபடியாகாது. சும்மா அங்கே நின்று விசில் அடிக்கிறதுக்கு உதவுமே தவிர அறிவுபூர்வமான ஒரு அரசியலை பேசணும். அதை நோக்கி விஜய் போறாரு. கட்டாயமா ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அவர்கிட்ட. இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான். இந்த கேனர் இஷ்யூ கூட அவர் தான் இருக்கு. ஆமா, கட்டாயமா வந்து அவர் இன்னும் நிறைய பேசுவாருன்னு நான் நம்புறேன். அழிவை நோக்கி போற கட்சி கிடையாது, நல்ல குரோத் ஆகிட்டே இருக்கு. விஜயும் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்காரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வேலூர்ல ஃபர்ஸ்ட் மக்கள் சந்திப்புன்னு சொன்னாங்க விஜய் அவர்கள். இப்போ வந்துட்டு நிர்வாகிகள் சந்திப்பு, அதுவும் 4999 QR கோடோட அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய மாநாடு பார்க்குறோம். இப்போ கூட மதுரையில் திமுக மாநாடு நடக்குது. அங்கெல்லாம் அந்த கணக்குகள், கூட்டம் இதெல்லாம் வந்து சொல்லலை. விஜய்க்கு மட்டும் ஏன் அந்த QR கோடு, கணக்குகள், இவ்வளோ பேர் தான் வரணும், இப்படி தான் இருக்கணுங்கிறது ஏன்? அதாங்க, இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போ இது புது கட்சிங்கிறதுனால அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்குது. இந்த SOPன்னு ஒன்று கொண்டு வந்து அந்த SOP படி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் 5000 பேருக்குள்ளே தான் கூட்ட முடியும்னு ஒரு விதியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சிகளில் பெரிய கட்சி விஜய் கட்சி தான், பாக்கி எல்லாம் லெட்டர்பேட் கட்சி. அப்போ விஜய்க்கு தான் இந்த நெருக்கடி கொடுக்கணும்னே உருவாக்கப்பட்ட சட்டமாக அது இருக்குது. இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கே என்ன முடிவு கிடைக்க போகுதுன்னு நம்ம தெரியல. அதுக்குள்ளே எலெக்ஷனே வந்துடும் போல இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க 5000 பேரா மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த 5000 பேர் நீங்கள் பார்க்கும்பொழுது அது தொலைக்காட்சிகள்லையோ யூடியூப்லேயோ எத்தனையோ கோடி பேர் இது பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம அவ்வளோ பேரையும் திரட்டி தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கூட்டத்தை திரட்டுவதுங்கிறது இங்கே வந்து ஒரு மாசாக பார்க்கப்படுது. இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, அப்போ ஒரு பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை அது உருவாக்கும்னு நம்புகிறாங்க. அதுக்கு வேணா அது பயன்படலாமே தவிர, நான் மக்கள்கிட்ட போய் என் கருத்தை சொல்லணும், நான் பேசுகிறத மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஊடகங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வேட்பாளர் நியமனம் எந்த தொகுதியில் விஜய் நிற்க போறாருங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அவங்க அறிவிச்சிட்டாங்க, இத்தனை பேர் வருதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கட்சிகளையும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் 234 தொகுதிக்கும் கரெக்டாக இவரை சூஸ் பண்ணுறதுக்கு விஜய் என்ன விட்டே எடுக்க போறாரு கையில்? இப்போ திமுக அதிமுகனா ஆல்ரெடி அங்கே ஒரு சமூக வாக்குகள், அவங்க செல்வாக்கு வச்சு பண்ணிடுவாங்க. விஜய் எதை வச்சு சூஸ் பண்ண போறாரு? இல்லை அவர் தொகுதி எப்படி சூஸ் பண்ணுவாரு? இல்லைங்க, எதை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அதை வச்சு தானே வேட்பாளர்கள் போடுவார். சும்மா இருந்துட மாட்டார்ல. இப்போ உங்களுக்கு தோன்ற கேள்வி வந்து அவருக்கு எத்தனை வருஷமாக தோணிருக்கும். கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே தோணிருக்கும் யாரெல்லாம் எங்கே போடுறதுன்ட்டு. அப்போ அவங்க சைலண்ட்டாக பல ஊர்களில் நீ தான் வேட்பாளர்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன அறிவிக்கிறதுக்கு லேட்டாகுமே தவிர வேலைகள் நடந்துட்டு தானே இருக்கு. ஓகே, விஜயகாந்த் அவருடைய பிரைம் டைம்ல ரொம்ப அடிச்சு அவரை பேச வச்சது வந்து திமுக, வடிவேலை வச்சு நிறைய பேசினாங்கன்றத பார்த்தோம். இன்னைக்கு தேமுதிக அவங்க கூட கூட்டணி அப்படிங்கிறத
என்னமோ அது தலைவர்கள் கூட்டணி ஓகே, தொண்டர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கூட காலையில பார்த்தேன் ஒருத்தர் அந்த சமாதிக்கு வெளியே நின்றுட்டு பேசி, கேப்டன் ஆலயத்துக்கு வெளியே நின்றுட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு, இன்னொரு வாட்டி கேப்டன் மறைந்து விட்டார் அப்படிங்கிறது. தொண்டர்கள் மத்தியில அது ஜெல் ஆகலையா? இல்லைங்க, அப்படி நினைச்சா நீங்க எந்த செயலுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லா தொண்டர்களும் தலைமை செய்வதை முழுக்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிற கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. நடுவில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பொது வெளியில் வந்து சொல்லி ஒரு பெரிய கலவரமாக அதை உருவாக்குறவங்க கட்சி வந்து எப்போவுமே வீணாக தான் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து தொண்டர்களை இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்தின தலைவர்கள் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதில் தான் ஜெயலலிதா அம்மாலாம் நிற்கிறாங்க. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு போகிற கூட்டமாக தான் இருந்துச்சு. தேமுதிகவிலையும் அப்படி தான் இருக்கணுங்கிறது வேற. இப்போ ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு சின்னாபின்னமாக ஆயிடணும் அப்படின்னா பிரேமலதா எடுக்கிற முடிவுகள் அவங்க நினச்ச மாதிரி எடுத்துடலாம். ஆனால் ஒருத்தர் இறந்துட்டார், நம்மளை நம்பி ஒரு கட்சி நிற்கிது, அதில் பல தொண்டர்கள் இருக்காங்க, அவங்கள நட்டாத்தில் விட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவு தவறானது. ஏன்னா விஜயகாந்த் என்ன நினச்சாரோ அதுக்கு மாறான ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் அரசியலில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசியலையும் எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. நாளைக்கே வடிவேலும் பிரேமலதாவும் பக்கத்தில் ஒரு மேடையை ஷேர் பண்ணுற சூழ்நிலை வரும். அப்படி அடிச்சுக்கிட்ட ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார்ற சூழ்நிலையெல்லாம் வரும். அதுதான் அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மாறிட்டாங்கன்னா கட்சி எப்படி நடத்த முடியும்? அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கிற ஒரு இலை அப்படியே ஆற்றுல விழுந்த மாதிரி திமுகங்கிற ஆறு இந்த இலையை அப்படியே சேஃப்டியாக கொண்டு போகுது. இல்லைன்னா என்ன ஆகும்? காஞ்சி கருவடா போகும், அவ்வளோதானே. ஓகே. ஸோ அதைத்தான் பிரேமலதா பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் வந்து கரெக்டாக தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ தப்பு பண்ணிட்ட, நீ அது பண்ணிட்ட, இது பண்ணிட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது, இல்லையா? இல்லை, விஜயகாந்த் நிறைய மன வருத்தம் அடைஞ்சார்ல. ஆக்சுவலி அந்த கல்யாண மண்டபம் இடிச்சது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சரியான முடிவாக இருக்காது. இல்லை, அதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. அரசியலில் வந்து நீங்கள் பிஜேபியும் முஸ்லீம் லீக்கும் தான் சேரக்கூடாதே தவிர, பிஜேபி யார் கூட வேணாலும் சேரலாம், முஸ்லீம் லீக் யார் கூட வேணாலும் சேரலாம். ஸோ அப்படி தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளவு ஜென்ம எதிரிகள் கிடையாது. இல்லை, அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்த விஜயகாந்த் ஏன் வந்து கலைஞர் இருந்தப்போ தேம்பி அழுதாரு? அந்த சமாதிக்கு ஏன் ஓடினாரு? கண்டிப்பாக. அப்போ அந்த மனதில் அந்த எண்ணம் இல்லைன்னா செய்ய மாட்டார்ல. அதனால் பிரேமலதா வந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக அந்த எல்லை வரைக்கும் போயிருக்காங்க. அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே சார், நிறைவாக விஜயோட பேச்சு இப்போ சமீபத்தில் சேலம் பரப்புரை பார்த்தோம். ரொம்ப தெளிவாக, ரொம்ப அட்டாக் பண்ணி, ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி பேசியிருந்தார். அவருடைய பேச்சு அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்காருங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த முறை இப்போ நான் வந்து இந்த சேலம் ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு கோலை நோக்கி போகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த அன்றாட அரசியலை நீங்கள் பேசணும், அதை விட்டுட்டு மேலோட்டமாக ஒரு அரசியல் பண்ணுறதுங்கிறது எந்த காலத்துலையும் எடுபடாதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அன்றைக்கி அவர் பேசினார், டிஜிபி பதவி குறித்து பேசினார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குறித்து பேசினார். இப்போ திரும்ப வேலூரில் நடக்கிற கூட்டத்தில் இந்த கேஎன்ஆர் இஷ்யூ கூட அவர் தான் எடுத்து, ஆமாம், கட்டாயமாக வந்து அவர் இன்னும் நிறையா பேசுவார்னு நான் நம்புகிறேன். அதுதான் சரியான அரசியல் தலைமையாக இருக்க முடியும். சும்மா மேலோட்டமாக ஒன்று பேசுகிறது எந்த காலத்திலும் செல்லுபடியாகாது. சும்மா அங்கே நின்று விசில் அடிக்கிறதுக்கு உதவுமே தவிர அறிவுபூர்வமான ஒரு அரசியலை பேசணும். அதை நோக்கி விஜய் போகிறாரு. கட்டாயமாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அவர்கிட்ட. இந்த ஊருக்கு போய் பண்ற பிரச்சாரம் எடுபடும் நினைக்கிறீங்களா? விஜய் இல்லாமே பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டங்கள் கூடுது. ஆமா, அது பெரிய எடுபடும் நினைக்கிறேன். எடுபடுதுங்க. இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் எல்லாம் பேசுறாரு, கேட்கறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கருத்துக்கள்ல முன்ன இருக்கலாமே தவிர அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் எங்க கைத்தட்ட வைக்கணும், எங்க எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப அழகா பேசுறாரு. எல்லாருமே மெல்ல வந்து அந்த குரோத்தை நோக்கி போறாங்க. அது வந்து அழிவை நோக்கி போற கட்சி கிடையாது, நல்ல குரோத் ஆகிட்டே இருக்கு. விஜயும் வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்பான், எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்டாக இருப்பான், அவன் எல்லா கேங் கூடயுமே ஃப்ரெண்டாக இருப்பான்னு சொல்லி மீம் ஒன்று பார்த்தேன். இப்போ சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு துப்பாக்கி வாங்குறாரு, இன்னொரு பக்கம் ரேஸில் போயிட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. டிஎம்கே சைட்லையும் உதயநிதி கூட க்ளோஸாக இருக்காரு. இப்போ கமல் சாரை கூப்பிட்டு இது பண்ணுறது, எல்லா கூடமே ஒரு நட்போட சிவகார்த்திகேயன் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்களேன். இல்லை, தப்பு கேட்கலாம் சொல்கிறேன். இல்லை, பிஜேபி தான், பிஜேபி கிட்டையும் போய் கூட நல்ல பண்பு தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. யாரு கூடயாவது யாரோ ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு ஏன் நம்ம நினைக்கணும்? அது ஒரு சந்தர்ப்பவாதின்லாம் கூட நினைப்பாங்க. இப்போ விஜய் வந்து அவ்வளோ அன்பாக ஒரு விஷயம் செஞ்சார் படத்தில். ரஜினியோ அஜித்தோ செய்யாத ஒரு வேலையை அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாரு ஸ்க்ரீன். ஸோ அப்படி இருக்கிறவர்கிட்ட நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்களே, என்னென்னா
இந்த பராசக்தி டைமில். ஓகே. அப்படிதான் கேள்வி வந்துச்சு. அதில் ஆரம்பத்தில் அவர் பங்கு எதுவும் கிடையாது. இந்த படம் வந்து வேற ஒருத்தர் தயாரிப்பு, அவங்க பண்ணுற முடிவு. ஆனால் இந்த 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு வந்ததுக்கு அவரும் ஒரு காரணம்ங்கிறது அப்புறம் தெரிஞ்சு தான் எல்லாருமே வெளியில் சொன்னோம். விஜய் ரசிகர்கள் அடியடின்னு அடித்தாங்க. இது ஓகே, இது முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சினிமாவில் லாங் ஸ்டாண்ட் அவர் போகணும். அப்போ எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு வாழ முடியாது. இப்போ விஜய் ரசிகர்கள் அடியடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய கோபம் எப்போ அடங்கும்னு அவருக்கு தெரியாது. அப்போ மற்றவர்களுடைய சப்போர்ட்டு கட்டாயமாக வேணும்னு நினைக்கிறார் அவர். ஒரு வகையில் இது கால்குலேஷன் தான், வேறு வழி இல்லை. ஆனால் ஒருத்தர் எல்லாரோடையும் பழகிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே. இல்லை, கமல் சாரே நல்ல ப்ரொடியூசர், சிறந்த இயக்குனர்னு தாய் கழுவி படத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு. ப்ரொடக்ஷன்லையுமே வந்துட்டு ரொம்ப தெளிவாக கதை சூஸ் பண்ணுறது சிவகார்த்திகேயன் ரொம்ப தெளிவாக ஆயிட்டாரா இப்போ ரீசன்ட் டைமில்? இல்லைங்க, அவர்கிட்ட அந்த சென்ஸ் நிறையாவே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வரவே முடியாது முதல்ல. இன்னொன்று, படங்கள் அவர் தயாரிக்கிற சின்ன படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த கதையாக இருக்குது. நீங்கள் படமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கொட்டுக்காளியோ கூழாங்கல்லோ பார்த்துட்டு நீங்கள் பாட்ட வந்துடலாம், படம் நல்லா இருக்குங்க சூப்பருங்கன்ட்டு வந்துடலாம். ஆனால் தார்மீக ரீதியாக அந்த படத்தை நம்ம எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி ஒரு வேலை செய்கிறாருல்ல, அங்கேயே வந்து அவருக்கு நல்ல கதைகளின் மீது நாட்டமுள்ள மனிதருங்கிறத காமிச்சிருக்காரு. இப்போ கனா மாதிரி படங்கள்லாம் பிரமாதமான படம் அவர் பண்ணுறாருல்ல. ஸோ அப்படி தான் வந்து இந்த தாய் கிழவியும் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் கூட சுதன்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நாலேஜ் அவருக்கு இருக்குது. ஓகே. ஆனால் சேயோன் மாயோன் பிரச்சனை பெருசாகும்னு நினைக்கிறீங்களா சார்? நாங்கள் தான் அதெல்லாம் ஆகாதுங்க. என்னங்க இது, சேயோனுக்கும் மாயோனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது எப்படி ஒன்றா? கிறிஸ்டியாகுமா? கிறிஸ்டிங்கிறது வேற பேர், அந்தனங்கிறது வேற பேர். அப்படிதான் சேயோன் மாயானும் வேற வேற பேர். அது எப்படி ரெண்டும் ஒன்றா மாறும்? ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.